ஒன் பீஸா நருட்டோவா இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா 2 பக்கம் இருக்கிற ஃபேன்ஸும் எங்க இதுதான்டா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நருட்டோ ஃபேன்ஸோ இல்ல ஒன் பீஸ் ஃபேன்ஸோ யார் இருந்தாலும் சரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதுன்னு சொல்லி அதை கமெண்ட் செக்ஷன்ல நியாயமா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே. இது மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வரும். சப்போர்ட் பண்ணீங்கன்னா தானே நம்மளும் ஒரு பெரிய யூடியூபரா ஆக முடியும். ஸோ அதுதான் சார், நான் கண்டென்ட் விட்டு எங்கேயோ போயிட்டு ஸோ நம்ம இப்போ கண்டென்ட்குள்ள வருவோம். நம்ம இந்த டிபேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே எது பெஸ்ட்டுன்னு ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நாம ஃபஸ்ட்டு ஸ்டோரி அண்ட் வேர்ல்டு பில்டிங்கை பார்க்கலாம். நருட்டோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஃபன் சின்ன பையன், அவனுக்குள்ள 9 டெயில் ஃபாக்ஸை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அந்த ஊர் மக்கள் அவனை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி அந்த ஊர் மக்களை ஏற்றுக்க வச்சு ஹொக்காகேவே ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் நிறைய வார் ஆர்க்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும். அவன் எப்படி அந்த மக்களுக்கு பிடிச்சவனா மாறுறாங்கிறது தான் இதோட கதை. அதுவே இந்த பக்கம் ஒன் பீஸ் பக்கம் வந்தோன்னா வேர்ல்டு பில்டிங்லாம் சும்மா செம்மையாக பண்ணி வச்சிருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும். ஒன் பீஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூஃபின்னு ஒரு பையன் அவன் பைரட்ஸோட கிங்காக மாறணும்னு நினைக்கிறான். ஸோ அதோட அவனோட ஜர்னி எப்படி போகுது, அவனோட க்ரூவில் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கா, அதாவது ஒவ்வொரு ஐலாண்டுக்காக போய் இவங்க நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணுறது, அந்த ஐலாண்டை காப்பாற்றுறது, இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதில் ரேசிசம், பாலிடிக்ஸு, ஃப்ரீடம் இது மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன் பீஸு செம்ம. சொல்லப்போனால் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஒன் பீஸில் கிடைக்கும். ஃபைட் என்னமோ ஃபைட் இருக்குது, பாட்டு என்னமோ பாட்டு இருக்குது, காமெடி என்னமோ காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 அனிமேவிலையுமே சூப்பரான கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால 2மே ஈக்குவல் தான். ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமேனா அது நருட்டோ மட்டும்தான். ஏன்னா நான் அப்போ நருட்டோ மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் போக போக நிறைய அனிமே பார்க்கும்போதும் இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் பண்ணுற டார்ச்சர்லையும் எனக்கு நருட்டோ பிடிக்காமலே போயிடுச்சு. ஆக்சுவலி நருட்டோ நல்ல அனிமே தான், நான் நல்ல அனிமே இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதையும் தாண்டி நிறைய நல்ல அனிமே இருக்குது கைஸ். நீங்கள் அதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அனிமேலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்லி நருட்டோ மட்டும் பார்த்து நருட்டோன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஸோ இப்போ நான் சொல்ல போனால், இப்போ நான் ஒன் பீஸை டிபேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எத்தனை பேர் இப்போ தமிழ் ஆடியன்ஸ் பார்த்துருக்கீங்களா, எத்தனை பேர் ஒன் பீஸ் பார்த்துருக்கீங்க? அவங்களாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒன் பீஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லி போட்டு போங்க. ஆக்சுவலி நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸு அனிமேவோ மூவிஸோ சீரியஸோ எதுக்கு பார்க்கலாம்? நமக்கு கொஞ்சம் நேரம் என்டர்டெயின் பண்ணுதா, அது மட்டும் இல்லாமல் காமெடி ஒர்க் ஆகுதா, ஸ்டோரி நல்லா இருக்கா, இந்த மாதிரி புது புது இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்க்குறோம். அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் நருட்டோ மட்டும் தமிழில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நிறைய அனிமே தமிழ்லேயும் வந்திருக்கு, அதையும் பாருங்கள். தமிழில் வராத அனிமே கூட நிறைய நல்ல அனிமேஸில் சூப்பரான அனிமேஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நருட்டோ நல்ல அனிமே தான், பட் ஒன் பீஸும் நல்ல அனிமே. ஸோ 2மே ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னையும் பிரித்து பார்க்கலன்னா, ஸோ நீங்கள் நருட்டோ பார்த்துன்னா தயவு செஞ்சு ஒன் பீஸையும் பாருங்கள். பிகாஸ் ஒன் பீஸுங்கிறது அவ்வளோ சூப்பரான நல்ல அனிமே. நிறைய பேர் கேட்கலாம், ஒன் பீஸில் வந்து 1000க்கு மேற்பட்ட எபிசோட் இருக்குது ப்ரோ, அது எப்படி ப்ரோ பார்க்கறது, ரொம்ப நாள் ஆகும், ஸோ அதனாலே எங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க. அவ்வளோ எபிசோட் இருக்குது தான், பட் ஆர்க்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்குது, டிஃப்ரென்ஸாக ஸ்டோரி இருக்குது, ஆர்க் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக ஃபன்னாகவும் போகும், எமோஷனும் இருக்குது, அண்ட் ஃபைட்லாம் செம்மையாக இருக்கும், கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையவே இருக்குது. இது வரைக்கும் தமிழ் டப்பிங்கில் ஒரு 61 எபிசோடு வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஜாப்பனீஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் டப்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷ் டப்லேயே பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஒருவேளை வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணும்னா ஒவ்வொரு ஆர்க்குக்கும் நான் ஒவ்வொரு வீடியோ மாதிரி போடுறேன். ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒவ்வொரு ஆர்க்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அந்த மாதிரி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் சீக்கிரமாகவே நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள், இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேட்கலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.